ஸ்ரீ ரேவா காண்டம் 129 அத்தியாயம் பிரம்ம தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர், அரசே, ஒருவன் மற்ற எல்லா தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்ததை விடவும் மேலான மேன்மையான பிரம்ம தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே அந்த தீர்த்தத்தில் சூரர்களில் மிகச் சிறந்தவரும் எல்லா உலகங்களுக்கும் தந்தையுமான பிரம்மதேவர் நர்மதை நதிக்கரையில் தஞ்சம் புகுந்தார். அவரை காண்பதாலேயே தேவர்களின் தலைவன் முன்னர் செய்யப்பட்ட 4 வர்ணங்களின் பாவங்களை சுத்தம் செய்கிறார். இதில் மனதாலும் சொல்லால் ஏற்பட்ட பாவங்களும் உடலின் செயல்களால் ஏற்பட்ட பாவங்களும் அடங்கும். ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளால் விதிக்கப்பட்ட பாவ நிவாரண சடங்குகளை செய்து புனித நீராடும் சிறந்த பிராமணர்கள் சொர்க்கத்தில் வசிக்கிறார்கள். காமம் மற்றும் பேராசையால் பீடிக்கப்பட்டு சாஸ்திர நூல்களை கைவிட்டு பின்னர் தங்கள் விருப்பப்படி பாவ நிவாரண சடங்குகளை விதிப்பவர்கள் நரகத்தில் விழுகிறார்கள். ஒரு பாவி தொடக்கத்திலேயே புனித நீராடி பிரம்மதேவரை வணங்க வேண்டும். பிறகு அவன் தன் பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். சூரிய உதயத்தில் இருள் சூழ்வது போல அவனது பாவம் விரைவாக அழிகிறது. தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபடுபவன் அக்னிஷ்டோம யாகத்தின் சிறந்த பலனை பெறுகிறான். பிரம்மதேவரை மனதில் கொண்டு அந்த தீர்த்தத்தில் தானமாக வழங்கப்படும் எதுவாக இருந்தாலும் அதன் பலன்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வாறு சங்கரனார் கூறினார். அங்கே காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஜபித்தால் அது ரிக், யஜுஸ் மற்றும் சாம வேதங்களின் ஒன்றை போன்ற புண்ணியத்தை அளிக்கும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. பொதுவாக களைவதற்கு மிகவும் கடினமான தன் உடலை அங்குள்ள தீர்த்தத்தில் எவரேனும் களைந்தால் பிரம்ம உலகத்திலிருந்து அவர் திரும்புவது சந்தேகத்திற்கிடமின்றி இயலாத காரியமாகும். பிரம்ம தீர்த்தத்தில் எத்தனை 1000 ஆண்டுகள் உடலுள்ள உயிர்களின் எலும்புகள் உள்ளனவோ அத்தனை ஆண்டுகளுக்கு அவன் தேவலோகத்தில் போற்றப்படுகிறான். அதன் பின்னர் அவன் இவ்வுலகிற்கு இங்கே இறங்கி வந்து ஒரு உன்னத குடும்பத்தில் ஞானம் பெற்ற பிரம்மனாக பிறக்கிறான். தேவர்களில் மகா தெய்வம் போல அவன் எல்லா வர்ணங்களிலும் மிகச் சிறந்தவனாக இருப்பான். அவன் எல்லா ஞானங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் வேதங்களிலும் அவற்றின் அங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் இருப்பான். உலகில் அரசர்களால் அவன் சந்தேகத்திற்கிடமின்றி போற்றப்படுவான். அவர் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் வருவார். மேலும் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டிருப்பார். பிரம்ம தீர்த்தத்தின் சக்தியால் அவர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்வார். ஞானம் பெற்றவர்களுக்கு மிகவும் மேன்மையானதும் எல்லா பாவங்களையும் அழிப்பதுமான இந்த புண்ணிய தீர்த்தத்தை தரிசிக்கும் உன்னத ஆத்மாக்கள் அமரத்துவத்தை அடைகிறார்கள். 129 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.